நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 28ஆம் அதிகாரம் 20வது வசனம் 788வது பக்கத்தில் இருக்கிறது. வாசிக்கலாம். உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆமேன் சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் கவனமாய் கவனிங்க. ஆண்டவர் யாரை உயர்த்துகிறார் என்று சொன்னால், உண்மை உள்ள ஒரு மனுஷனை ஆண்டவர் உயர்த்துவதற்கு நினைக்கிறார். ஆண்டவர் நம்மை உயர்த்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அந்த உயர்த்துவதற்கு கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிற மனிதர்கள் சாதாரணமானவர்களாக இருந்தாலும் ஆண்டவர் யாரை உயர்த்த முடியும் என்றால், ஒரு உண்மை உள்ள மனிதனைத்தான் கர்த்தர் உயர்த்த முடியும். இந்த உண்மைன்னு நான் தியானிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, முதலிலே ஒரு தேவனுடைய பிள்ளை எதுல உண்மையா இருக்கணும்னா, கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவனை கர்த்தர் அநேகத்தின் மேல் அதிகாரியாய் கர்த்தர் வைப்பார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்திலே 21வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் போது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்திலே எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் ஸ்தோத்திரம் 25ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். அவருடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றார். 2 தாலந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவரே 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அப்பொழுது எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றார். நன்றாய் கவனிங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆண்டவர் ஒரு மனிதனை உயர்த்துவதற்கு ஆண்டவர் எந்த மனிதனை எதிர்பார்க்கிறார் என்றால், கொஞ்சத்தில் உண்மையாய் இருக்கிற மனிதர்களை ஆண்டவர் தேடுகிறார். இங்கே இந்த எஜமானுடைய சம்பவத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த எஜமானன் தூர தேசத்திற்கு கடந்து போகிறார். 3 பேரை அழைத்து 3 பேருடைய கையிலையும் கொஞ்சம் கொஞ்சமாய் கொடுக்கிறார். கொஞ்சம் பொறுப்புகளை கொடுக்கிறார். ஒருத்தரிடத்தில் 10 பொறுப்பு, இன்னொரு 5 பொறுப்பு, இன்னொரு இடத்துல ஒருத்தர் 1 பொறுப்பு, இப்படியாக பொறுப்புகளை பிரித்து கொடுத்து கொண்டு போகிறார். ஆனால் வெகு காலம் தாண்டின பின்பு அந்த எஜமானன் திரும்பி வந்து, எப்பா உங்க கையில கொடுத்திருக்கிற தாலந்து, உங்க கையில கொடுத்திருக்கிற அந்த பணம், இல்லைனால் உங்க கையில கொடுத்திருக்கிற அந்த பதவி, இதெல்லாம் நீங்க எப்படி பயன்படுத்தினீங்க, திரும்ப என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொன்னபோது 2 பேர் கொஞ்சத்திலே உண்மையா இருந்தார்கள். அவர்கள் கொடுத்ததை அப்படியே 5ஐ 10ஆக அவர்கள் மாற்றினார்கள். உடனே அந்த எஜமானன் சொல்லுகிறார், உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறாரு, நீங்க கொஞ்சத்துல முதல்ல உண்மையா இருங்க, சின்ன காரியத்துல முதல்ல உண்மையா இருங்க. இன்றைக்கு நிறைய பேர் எடுத்த உடனே ஒரு பெரிய காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறாங்க. இல்லை, ஆண்டவர் முதல்ல உங்களுக்கு சின்ன காரியத்தை தான் கொடுப்பார். அதிலே சின்ன பொறுப்புகளை தான் கர்த்தர் கொடுப்பார். அதிலே நீங்கள் உண்மையா இருப்பீர்களே ஆனால் நான் நம்புறேன் கர்த்தர் உங்களை உயர்ந்த இடத்துல வைக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். நீங்கள் தாவீதை குறித்து வேதத்தில் வாசித்தோம், ஆடுகளுக்கு பின்பாக போய்கொண்டிருந்த அவன் என்று வாசித்தோம். நீங்க இன்னொரு வசனத்தில் வாசிக்கும் போது அவனுடைய சகோதரர்கள் அவனை திட்டுவார்கள். எப்படி திட்டுவாங்கன்னா, நீங்க வேதத்தில் வாசிங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கும் போது 27, அந்த மனுஷரோட அவன் பேசி கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது, அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை யார் வசத்தில் விட்டாய்? எவ்வளவு ஆடு? சத்தமா சொல்லுங்க, எவ்வளவு ஆடு? கொஞ்ச ஆடு. அப்போ அவனுடைய சகோதரர் அவனை பார்த்து சொல்லுகிறார், எப்பா உன் கையில நிறைய ஆடெல்லாம் எங்க அப்பா கொடுக்கல, பெரிய பெரிய கூட்டத்தை உன் கையில கொடுக்கல, அந்த கொஞ்ச ஆடை யார் வசத்தில் விட்டு விட்டு வந்தாய்?
ஆனா இன்னொரு வசனத்தை நீங்க வாசிங்க, 34வது வசனத்தை வாசிங்க. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்தது, மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். அவன் சகோதரர்கள் திட்டுறாங்க, அந்த கொஞ்ச ஆடை யார் வசத்துலப்பா விட்டுட்டு வந்த? ஆனா தாவீது சொல்லும் போது சொல்லுகிறான், கர்த்தர் கொடுத்த அந்த கொஞ்ச ஆற்றிலையும், எங்க அப்பா கொடுத்த கொஞ்ச ஆற்றிலையும் சிங்கம் வந்துச்சு, கரடி வந்துருச்சு. கொஞ்ச ஆடு தானே, 2-3 ஆடு தானே கொடுத்தாரு, என்ன அது போனா என்ன பெரிய விஷயம் இல்லை, அப்பாட்ட சொல்லலாம் அப்படின்னு நினைக்கல. தன்னுடைய ஜீவனை பணயம் வைத்து அந்த ஆடுகளை மீட்டு கொண்டான். கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அப்படிதான். உங்களுக்கு கொஞ்சம் தாளந்து இருக்கிறா, கொஞ்சம் கிருபைகள் இருக்கிறதா, எனக்கு பெருசா வரட்டும், அதுக்கப்புறம் நான் ஆண்டவருக்காக செய்கிறேன், எனக்கு பெருசா ஆண்டவர் கொடுக்கட்டும், நான் சாட்சியா வாழ்வேன் அப்படின்னு சொல்லாதீங்க. எனக்கு போய் கொஞ்சம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, எனக்கு சின்னதா ஒரு உயர்வை கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, அந்த சின்ன பொறுப்புல நீங்க உண்மையா இருக்கும் போது ஆண்டவர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. யோசேப்புனுடைய வாழ்க்கையை நீங்க நினைச்சு பாருங்க. அவனுடைய வாழ்க்கையில ஒரு போத்திபாருடைய வீடு அடிமை வேலை தான், ஒரு சின்ன பொறுப்பு தான் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனா அவன் அந்த கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறான். சிறைச்சாலைக்கு கடந்து போகிறான், சிறைச்சாலையிலே அவனுக்கு ஒரு சின்ன பொறுப்பு கொடுக்கிறது, அந்த பொறுப்புல அவன் ரொம்ப கவனமா இருந்தான், உண்மையா இருந்தான். கர்த்தர் அவனை நம்பி எகிப்து நாட்டையே பொறுப்பா இருக்க கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. நான் உண்மையா இருக்கிறேன் பாஸ்டர், இந்த சின்ன சின்ன விஷயத்துல கூட நான் உண்மையா இருந்தேன், என் மேனேஜருக்கு நான் உண்மையா இருந்தேன், என் அம்மா அப்பாவுக்கு நான் உண்மையா இருந்தேன், எல்லாருக்கும் நான் கொஞ்சத்துல கூட உண்மையா இருந்தேன். ஆனா எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரலையேன்னு நினைக்காதீங்க. கொஞ்சத்துல உண்மையா இருக்கிற நீங்க கண்டிப்பா ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கொடுக்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறார். எனக்கு மட்டும் ஒரு பெரிய காரியம் செஞ்சிருந்தா நான் இந்த மாதிரி போயிருக்க மாட்டேன், எனக்கு மட்டும் இப்படி நடந்திருந்தா போயிருக்க மாட்டேன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களை டெஸ்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எதை கொடுத்து டெஸ்ட் பண்றாருன்னா, கொஞ்சத்தை தான் முதல்ல கொடுக்கிறார். என் பிள்ளை இதுல சரியா இருக்கிறானா, ஒரு சின்ன வீட்டை தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொடுக்குறாரு, அதுல உண்மையா இருக்கிறீங்களா? ஒரு சின்ன சம்பாத்தியத்தை தான் ஃபர்ஸ்ட் கொடுக்குறாரு, அதுல உண்மையா இருக்கிறீங்களா? உங்களுக்கு சின்ன நேரத்தை தான் கர்த்தர் கொடுக்குறாரு. எல்லாத்துலையும் இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு போங்க. 2019வது வருஷம் நீ கொடுக்கிற எல்லாவற்றிலையும் நான் உமக்கு உண்மையா இருக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் எனக்கு தருவீராக. ஹல்லேலூயா. ஒரு மனுஷனை கூட உங்களுக்கு காண்பித்து நான் ஜெபித்து முடிக்க போறேன். இங்க இருக்கிற நிறைய பேர் இன்னைக்கு தோற்று போய் வந்திருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, நீங்க கொஞ்சத்துல என்ன இல்லை, சத்தமா சொல்லுங்க, கொஞ்சத்துல உண்மையா இல்லை. அந்த கொஞ்சத்தை பார்த்த உடனே உங்க மனசு அநேகத்தின் மேல போயிருச்சு. இதை போய் நான் எதுக்கு செய்யறேன், இதை போய் நான் எதுக்கு செய்யறேன், கர்த்தருடைய சித்தத்தையே அறியாம அந்த கொஞ்சத்துல உண்மையா இல்லாதனால தான் இன்னைக்கு எல்லாமே உங்களை விட்டு எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா ஒரு ஒப்பு கொடுப்போம், நான் எல்லாத்துலயும் உண்மையா இருக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் எனக்கு தருவீராக. வாசிக்கலாம், வேதத்தை திறந்து யாத்திராகமம் எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்திராகம புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். யாத்திராகமம் 24ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு, நான் உனக்கு கற்பலைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாய பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய ஜோஷுவாவோடே எழுந்து போனான். மோசே தேவ பர்வதத்தில் ஏறி போகையில் அவன் மூப்பரை நோக்கி, நாங்கள் உங்களிடத்திற்கு திரும்பி வரும் மட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், ஒருவனுக்கு யாதொரு காரியம் உண்டானால் அவனிடத்திற்கு போகலாம் என்றார். இப்போ 32ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. யாத்திராகமும் 32ஆம் அதிகாரம் 17வது வசனத்திற்கு வரப்போகிறோம். 32ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்துக்கு நம்ம வரும்போது 32ஆம் அதிகாரத்திலே 17வது வசனம் கவனிங்க. ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறதை ஜோஷுவா கேட்டு மோசேயை நோக்கி,
பாளையத்தில் யுத்தத்தின் இரைச்சல் உண்டாயிருக்கிறது என்றார். அதற்கு மோசே, அது ஜெயதொனியாகிய சத்தமும் அல்ல, அபஜெயதொனியான சத்தமும் அல்ல, பாடலின் சத்தம் எனக்கு கேட்கிறது என்றார். கவனிங்க, இந்த வசனத்தை நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். மோசே ஆண்டவர் அழைக்கிறாரு, எப்பா நான் உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்குது, ஜனங்களை குறித்து உனக்கு நான் சொல்ல வேண்டியது இருக்கிறது, மலைக்கு ஏறி வா அப்படின்னு ஆண்டவர் கூப்பிடுறாரு. உடனே இந்த மனுஷன் மலைக்கு ஏறி போகிறான். ஏறி போகும்போது இவன் தனியாக கடந்து போகவில்லை, ஜோஷுவாவையும் கையில கூட்டிட்டு போறான். நீயும் என் கூட வாப்பா அப்படின்னு கூட்டிட்டு போறான். ஆனா ஒரே ஒரு இடத்துல போய் ஜோஷுவா தனியா இருக்கிறான். ஆண்டவர் மோசையை மட்டும் தனியாக அழைத்து கொண்டு போய் அவனோட ஆண்டவர் பேசுறாரு. ஒரு நாள் பேசல, 2 நாள் பேசல, 40 நாட்கள் ஆண்டவர் அவனோட பேசுறாரு. எனக்கு இந்த வசனத்தை, இந்த அதிகாரத்தை வாசிக்கும் போதெல்லாம் எனக்கு ஆச்சரியமா இருக்கும். பாருங்க, 40 நாள் ஆண்டவரோட பேசி கொண்டிருக்கிற மோசைக்கு பிரச்சனை இல்லை. யாரோ ஆண்டவர் தன்னோட பேசி கொண்டிருக்கிறார். அவர் அமைதியா இருக்கலாம். கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ள இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம், சந்தோஷம். நேரம் போனதே தெரியாது. கர்த்தர் பேசிக்கொண்டே இருப்பார். ஆனா இந்த நூனின் குமாரனாகிய ஜோஷுவா, அவன் கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளேயும் போக முடியல. ஆனா வழியிலே உட்கார்ந்துட்டு இருக்கிறான். மோசே ஆண்டவரிடத்துல பேசி முடித்து கொண்டு 40 நாட்கள் தாண்டி கற்பலைகளை பெற்றுக்கொண்டு, எப்பா இப்ப வாப்பா நம்ம கீழே போலாம் அப்படின்னு கூப்பிடுறான். அதனால தான் இங்க வேதம் சொல்லுகிறது, கீழே வர வர ஒரு சத்தம் கேட்கிறது. ஜோஷுவாவுக்கு என்ன சத்தம்னு கண்டுபிடிக்க முடியல. யுத்தத்தின் சத்தம் போல அவனுடைய காதுக்கு கேட்குது. ஆனா ஆண்டவர் மோசையிட்ட சொல்லி அனுப்புவாரு, எப்பா நீ போய் பாரு, இந்த ஜனங்கள் உன்னை கெடுத்து கொண்டார்கள் என்று சொல்லி அனுப்புவார். அதனால மோசே கர்த்தருடைய சத்தத்தை மோசே மட்டும் தான் அங்க கேட்டிருக்கிறாரு. அப்போ தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சின்ன பொறுப்பு, ஆண்டவர்கிட்ட பேசுற பொறுப்பு அவன் கையில ஃபர்ஸ்ட் கொடுக்கல. நீ என் கூட வாப்பா, இயேசுவை உன் முகமுகமா காமிக்கிறேன், அந்த பொறுப்பு கொடுக்கல. என் கூட வா, நீ 40 நாள் வெயிட் பண்ணு, இந்த இடத்துல இரு, நான் ஆண்டவர்கிட்ட பேசிட்டு வரேன். ஆனா அந்த 40 நாட்களும் ஒரு சலிப்பு இல்லாம தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புல உண்மையா இருந்ததுனால வேதம் சொல்லுது, அடுத்த 20 லட்சம் ஜனங்களை நடத்துவதுடைய பெரிய பொறுப்பை கர்த்தர் ஜோஷுவாவுடைய கையில கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் இந்த இடத்துல அழைக்கிறார், பிரதர் உங்களுக்கு கொடுத்த கொஞ்சத்துல உண்மையா இருங்க. ஒரு சின்ன செல்போன் தான் கொடுத்திருக்கிறாரா, அதுல கர்த்தருக்கு பிரியமானதை செய்யுங்க. ஒரு சின்ன வேலை தான் கொடுத்திருக்கிறாரா, அதுல கர்த்தருக்கு உண்மையா இருங்க. கொஞ்சத்துல உண்மையா இருங்க. ஒரு சின்ன சம்பாத்தியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரா, அதுல உண்மையா இருங்க. இந்த வருஷம் ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். உங்களுக்கு உண்மை இல்லாதது மற்றவங்க ஒருவேளை கண்டுபிடிக்காம இருக்கலாம், மற்றவங்களுக்கு தெரியாது நீங்க உண்மையா இருக்கிறீங்களோ இல்லையோன்னு உங்களுக்கு மற்றவங்களுக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் எதில் பார்க்கிறாருன்னா உண்மையை மட்டும்தான் கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ஒப்பு கொடுக்க முடியுமா உங்களால? ஆண்டவர் உயர்த்த ஆரம்பிக்கிறார். சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து அவனை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் கர்த்தர் உட்கார வைக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன். இந்த கூட்டத்தில் கர்த்தர் தேடும் போது இந்த கூட்டத்திலேயே இருக்கிறதுல பெஸ்டான ஆட்கள் இல்லைங்க, மிகவும் சிறியவர்களைத்தான் கர்த்தர் தேடுகிறார். குப்பையில் கிடக்கிறவங்களை தான் தேடுகிறார். இந்த வருஷம் உயர்வு வரும். சத்துருக்களுக்கு முன்பாய் கர்த்தர் உயர்த்த போறாரு. எனக்கு தகுதியே இல்லை என்ற உங்களை தான் கர்த்தர் உயர்த்த போறாரு. எனக்கு கிருபையே இல்லை என்ற உங்களை தான் கர்த்தர் உயர்த்த போறாரு. என் பிள்ளை குப்பையில் கிடக்குது, அவங்கள தான் கர்த்தர் உயர்த்த போறாரு. ஏன்னா சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடு உட்கார வைக்கிறவர் நம்முடைய தெய்வம். ஆனா ஆண்டவர் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நான் உன்னை செலக்ட் பண்ணிட்டேன், ஆனா உன்னை உயர்த்துறதுக்கு ஒன்று மட்டும், நீ உண்மையா இருப்பாயானால் உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்கள். என்னால் உண்மையா இருக்க முடியல ஆண்டவரே. நான் கடந்த வருடங்கள் எல்லாம் நான் உண்மையா இல்லை, உண்மைதான். ஆனாலும் கர்த்தர் கிருபையா என்னை காப்பாற்றினார். இது உங்களுக்கு எச்சரிப்பாக கூட இருக்கலாம், உங்களோட கர்த்தர் பேசுகிற வார்த்தையாக கூட இருக்கலாம். ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, உண்மையா இல்லை ஆண்டவரே, எனக்கு கொடுத்த மொபைலில் நான் உண்மையா இல்லை, எனக்கு கொடுத்த வேலையில் நான் உண்மையா இல்லை, எனக்கு கொடுத்த பணத்தில் உண்மையா இல்லை, எனக்கு கொடுத்த வாய் பேச்சில் நான் உண்மையா இல்லை. ஆனால் நீ கொடுத்ததெல்லாம் உண்மையா இருக்க எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. எல்லாரும் முடிந்தவர்கள் முழங்கால் படியிடலாமா? அப்பாட்ட கேட்கலாம், ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவனை கர்த்தர் அநேகத்தின் மேலே அதிகாரியாய் கர்த்தர் வைக்க போகிறார். கொஞ்சத்தில் உண்மையாய் இருக்கிறவனை கர்த்தர் அநேகத்தின் மேல் அதிகாரியாய் கர்த்தர் மாற்ற போகிறார். கைகளை மட்டும் உயர்த்தி, ஆண்டவரே நான் அந்த அளவுக்கு உண்மையா இல்லை ஆண்டவரே, என்னுடைய கொஞ்சத்தில் நான் உண்மையா இல்லை. உண்மைதான், நான் கொஞ்சத்தில் உண்மையா இல்லை.
ஆனால் இன்றைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஏசப்பா, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கொஞ்சம் பொறுப்பில் நான் உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் தாரும் என்று கர்த்தரிடத்தில் கேளுங்க. எல்லாரும் கேளுங்க. ராஜா உங்களுக்காக ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இயேசு சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து பிரபுக்களோட கர்த்தர் உட்கார வைக்க போகிறார். புறக்கணிக்கப்பட்ட உன் பிள்ளை, வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்ட உன்னுடைய பிள்ளை, தாளந்தே இல்லாதவனுடைய பிள்ளை, பேச்சறிவு இல்லாதவனுடைய பிள்ளையை தான் ஆண்டவர் ராஜாக்களோட நிற்கார வைக்க போறாரு. பாஸ்டர், நான் ரொம்ப கவலையில் தான் இந்த இடத்துல வந்தேன். என் சின்ன பையனை குறித்து கவலை, என் பெரிய பெண்ணை குறித்து எனக்கு கவலை, என் கணவனாரை குறித்து என் கவலை, எனக்கு மனைவியை குறித்து கவலை. யாருனால ஈஸியா அவங்கள ஏமாத்திடுவாங்க. ரொம்ப ஏமாந்த ஒரு பிள்ளை, அவனுக்கு எதுவுமே தெரியாது, ஞானமே இல்லை, பலனே இல்லை. நானே இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சுதான் மேல வந்தேன். என் பிள்ளை என்ன செய்ய போகுதோ, என் குடும்பம் என்ன பண்ண போகுதோன்னு நினைக்கிறீர்களா? இயேசு சொல்லுகிறார், ஓ ஹல்லேலூயா, பேதைகளை ஞானி ஆக்குகிற கர்த்தர், பலனற்றவர்களுக்கு பலன் கொடுக்கிற கர்த்தர். உன் பிள்ளையை மறந்து விடுவாரோ, உன் மகளை மறந்து விடுவாரோ, உன்னை கணவனாரை மறந்து விடுவாரோ, மனைவியை மறந்து விடுவாரோ? இல்லவே இல்லை. தெரிந்து கொள்ளுகிறதனுடைய முதல் இடத்திலே கர்த்தர் அவர்களைத்தான் கர்த்தர் வைக்க போகிறார். கையை உயர்த்தி நன்றி என்று சொல்லுவோம். இயேசுவே, எனக்கு ஞானம் இல்லை, இயேசுவே எனக்கு அறிவு இல்லை, இயேசுவே எனக்கு பலன் இல்லை. அப்படித்தானே ஜெபம் பண்ணீங்க? கர்த்தர் சொல்கிறார், உன்னை தான் உயர்த்துவதற்கு இயேசு வாக்கு கொடுக்கிறார். 2019 வருடம் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். தெரிந்து கொள்ளுகிறவர்கள் ஞானிகள் அல்ல, ஓ பலம் உள்ளவர்கள் அல்ல, பேதைகளையும் பலனற்றவர்களையும் கர்த்தர் தெரிந்து கொள்ள போகிறார். கைகளை உயர்த்தி தாழ்வு மனப்பான்மையோடு பலர் இந்த ஜபத்தில் வந்திருக்கிறீர்கள். தாழ்வு மனப்பான்மையோடு இந்த ஜடத்தில் நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்த ஆரம்பிக்கிறார். கர்த்தர் உங்களை பலப்படுத்த ஆரம்பிக்கிறார். இயேசுவினிடத்தில் சொல்லுங்கள், இயேசுவே, கொஞ்சத்திலே உண்மையா இருக்கிறதற்கு எனக்கு பலன் தாரும். ஹல்லேலூயா. உன்னை கைவிட போவதில்லை, கைவிட போவதில்லை. என்னால் நீர் மறக்கப்படுவதே இல்லை என்று சொன்ன தெய்வம். ஹல்லேலூயா. Thank you Jesus. எதிர்க்கிறவர்கள் முன்பிலும் தள்ளினவர்கள் மத்தியிலும் பந்தி ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர் அல்லவா அவர்? பந்தி ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர் அல்லவா அவர்? கைகளை உயர்த்தி சொல்லுவோம், இந்த வாக்குத்தத்தம் எனக்கு நிறைவேற போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து அவனை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் நான் உட்கார வைப்பேன். எஸ், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாய் பைத்தியமாகிய உன்னை தெரிந்து கொள்ளுவேன். பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படியாய் பலவீனமான உன்னை தெரிந்து கொள்ளுவேன். இந்த வார்த்தைகளுக்காக நன்றி, நன்றி அப்பா. நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, நான் நம்புறேன் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் யார் உடைஞ்சு போய் வந்திருக்கிறாங்களோ, யார் அதிகமாய் நொடுக்கப்படுகிறார்களோ, யார் அதிகமாய் ஞானம் இல்லாமல் இருக்கிறார்களோ, யார் நான் பிரயோஜனமற்றவன் என்று நினைக்கிறார்களோ, அவர்களையே நீ தெரிந்து கொண்டு ராஜாக்களோடு அமர செய்ய போகிறதற்காக நன்றி.